ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். மரண அறுவை சிகிச்சைங்கிற நான் எழுதின ஒரு வெப் சீரிஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் நேற்று எபிசோடை பார்க்கலனா அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டிருக்கேன். நான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மரண அறுவை சிகிச்சைங்கிற பேர்லேயே நான் போடுற எபிசோடு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எபிசோடை மிஸ் பண்ணிட்டா கூட அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வரிசையாக 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முதல் எபிசோடில் அந்த அரவிந்த்ங்கிற கிரைம் ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன நிகழ்ந்தது, அவரோட குடும்பத்தில் என்ன மாதிரிலாம் சோகங்கள் நிகழ்ந்தது, அவரோட மனைவிக்கு என்ன மாதிரிலாம் கொடூரங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் அப்படிங்கிற அந்த கிரைம் ஜேர்னலிஸ்டோட மனைவியோட மரணத்தில் போலீஸுக்கு இன்னுமே ஒரு சந்தேகம் இருக்கு. பிகாஸ் அவங்க ஒரு கெமிஸ்ட், நல்ல சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி HIV உயிர்கொல்லி நோய் வந்ததுங்கிறது டவுட்டாக இருக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்திருக்குன்னா அவங்க கணவருக்கும் அந்த வியாதி வந்திருக்கணுமே, அவருக்கு மட்டும் எப்படி வரலைங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஈவன் இதை பற்றி அந்த அரவிந்த் கிட்ட கூட போலீஸ் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, நாங்கள் பாதுகாப்பான முறையில் தான் உடல் ரீதியான தொடர்பில் இருந்தோம், அதனால கூட எனக்கு அந்த வியாதி பரவாமல் இருந்திருக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி இருந்தா கூட இவங்க மனைவி இறந்து 2-3 மாசம் கழிச்சு அவங்க பேர்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து வந்த மிகப்பெரிய பணத்தை அவங்க கணவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால போலீஸுக்கு அரவிந்த்ங்கிற இந்த கிரைம் ஜேர்னலிஸ்ட் மேலே ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க மனைவியோட மரணத்தை இவரே ஏதாவது செட் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேக கண்ணோடையும் போலீஸ் அவரை பார்க்குறாங்க. அவர் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் அந்த கணவரோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துப்போம். அவர் மேல எந்த தப்பே இல்லைன்னு வச்சுப்போம். அவர் தன்னோட மனைவியோட மரணத்துக்கு நியாயம் வேணுங்கிற மாதிரி அவர் போராடுறாரு. உண்மையிலே தன்னோட மனைவிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது, அந்த நர்ஸ் எதுக்காக தனக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கிற பலவித விஷயங்களை பத்தி அவர் தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஜனனிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட பேரு சஞ்சீவினி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதுவும் ஒரு பெரிய நெட்வொர்க். தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தம் 17 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. அக்ராஸ் தமிழ்நாடு நிறைய சிட்டியில் இது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பணக்காரங்களோட நெட்வொர்க்குக்கு அகைன்ஸ்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இவர் என்னதான் கிரைம் ஜேர்னலிஸ்ட் இருந்தா கூட, இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட, ஒரு பணக்காரங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணணும். அப்ப இவருக்கு நம்ப தகுந்தமான ஒருத்தர் உதவிக்கு தேவைப்படும். அந்த நம்ப தகுந்தமான நம்பர் யாரு அப்படின்னா, அவர் இவரை நம்பணும். பிகாஸ் ஏற்கனவே போலீஸ் அவங்க மனைவியோட மரணத்தில் இவரை சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஸோ இவரை ஒருத்தர் நம்பணும், பிளஸ் அந்த இறந்து போன பெண்ணையும் ஒருத்தர் நம்பணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் யாருன்னு தேடும்போது இறந்து போன ஜன்னிக்கு ராஜீவ்ங்கிற மாதிரி ஒரு சகோதரர் இருக்காரு. இவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட அரவிந்த் போய் பேசுறாரு, நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராஜீவ்ங்கிற தம்பிக்கு தன்னோட அக்கா மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. தன்னோட சிஸ்டர் எந்தவித தவறான பாதிக்கும் போயிருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தன்னோட பிரதரின்ல அரவிந்த்ங்கிற இந்த நபர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த அரவிந்த் இதுக்கப்புறம் அவங்க மரணத்துக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஒரு நர்ஸ் கால் பண்ணது, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுன்னு பல விஷயங்களை சொல்லும் போது இப்ப ராஜீவுக்கோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, தன்னோட சகோதரி மரணத்திலையும் அவங்களுக்கு வந்த உயிர்கொல்லி நோயிலையும் பின்னாடி ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு மர்ம முடிச்சு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. தன்னோட சகோதரியோட பேரை காப்பாற்றணும், அவங்க நன்னடத்தையை நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இப்ப ராஜீவ் தன்னோட பிரதர் இல்ல அரவிந்த் கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட உறுதுணையா இருந்து இது நம்ம என்னங்கிறத கிராக் பண்ணி கண்டுபிடிப்போங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு முயற்சி பண்றாங்க. இப்ப முதல் கட்ட விசாரணையை இந்த ராஜீவ் அரவிந்த் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த நர்ஸ் என்ன சொல்ல வந்தாங்கிறது நம்மளுக்கு தெரியல, ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன் அந்த நர்ஸோட வீட்டுக்கே போய் விசாரிச்சா இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த இறந்து போன நர்ஸோட வீட்டுக்கு போறாங்க. அந்த நர்ஸோட கணவர் ரொம்ப சோகமா இருக்காரு. தன்னோட மனைவி இறந்ததுல அவங்களுக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கு. அப்போ அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி போறாரு. எனக்கு உங்க ஒய்ஃப் நல்லா தெரியுங்க, என் ஒய்ஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ அவங்க தான் நிறைய உதவி செஞ்சாங்க. அந்த ஒரு மரியாதை அடிப்படையில தான் அவங்களோட இறப்பை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கலாம்னு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் கேட்கிறாரு, உங்க மனைவி இறந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க, என்ன மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன காரணம்னு சொல்லல, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டதுக்கு, இல்லை சார் எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை, மற்றபடி அவங்க எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணாங்கங்கிறதும் எனக்கு தெரியலைங்கிறாரு.
ப்ளஸ் இவர் கேட்குறாரு, ஓகே இப்போ ரீசெண்டாக உங்கள் மனைவி கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கணவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மனைவி ரொம்ப விருப்பப்பட்டு படித்து தான் அந்த நர்ஸ் வேலைக்கு போனாங்க. அவங்க ஜாப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் கொஞ்ச நாளாக ஒரு லாஸ்ட்டு ஒரு மாதமாக என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க பிடிக்கல, நான் ரிசைன் பண்ண போகிறேன், இந்த வேலையை விட போகிறேன், இல்லை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவங்க காரணத்தை சொல்ல மறுத்துட்டாங்க. ஸோ வேலையை விடுறதுக்கு ரெடியாக இருந்தவங்கள நான் தான் சமாதானப்படுத்தி திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சேன். பிகாஸ் அவங்க சம்பாரிச்சாங்க, 2 பேர் சம்பாரிச்சாதான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். என்னோட பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு அடுத்து திருமணம் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வேலைக்கு போக வச்சேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, வேறு ஏதாவது அந்த வேலை பார்க்குற இடத்த பற்றி உங்கள் மனைவி ஏதாவது சொன்னாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க சார்னு சொல்லும்போது அப்போ அந்த கணவர் யோசிச்சாரு, என்னோட மனைவி அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் இறந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடா ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் போய் வேலை பார்க்கறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம், பாவம் அந்த ஜனனியும் ராகவ் சந்திரசேகர் 2 பேரும் தான் ரொம்ப பாவங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன காரணம்னு கேட்டால் அவங்க, சரி அந்த பேச்சை விடுங்க, அதை பற்றி நான் பேச விரும்பலை, நான் வீட்டில் வந்து ரிலாக்ஸாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை மாற்றிட்டாங்க. இதுதான் சார் அவங்க ஹாஸ்பிட்டலில் பண்ண ஒர்க்கை பற்றி என்கிட்ட சொன்ன விஷயம். உண்மையிலேயே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏன் பிடிக்கல, இந்த 2 பேரை எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது தான் இவருக்கு புரிபடுது. தன்னோட மனைவி பேரையும் சொல்லியிருக்காங்க, ராகவ் சந்திரசேகர்ங்கிற இன்னொரு நபர் பேரையும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் உண்மையிலே பாவங்கிற மாதிரி அவங்க மேல இறக்கப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னதுனால கண்டிப்பா தன்னோட மனைவிக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கு, அது இன்னொரு நபருக்கும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சு அந்த நர்ஸ் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் அந்த நர்ஸோட ஹஸ்பண்டை கேட்குறாங்க, சார் ராகவ் சந்திரசேகர்ங்கிற நபர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு, எனக்கு அவர் தெரியாது சார், பர் ஒரு டைம் என் ஒய்ஃப் கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது அவர் சென்னையிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கிற மாதிரி சொன்னாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவர்னு சொன்னாங்க, மற்றபடி அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த நர்ஸோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்தவித தகவலும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த அரவிந்த் அண்ட் ராஜீவ் 2 பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஓகே ஜனனிக்கும் ராகவ் சந்திரசேகர் அப்படிங்கிற இந்த நபரும் 2 பேத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த நர்ஸ் இவங்க 2 பேரை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இவங்க என்னோட மனைவிக்கும் இந்த ராகவ் சந்திரசேகருக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சா, இவருக்கு இப்போ உண்மையிலே அந்த ராகவ் சந்திரசேகர் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, அவரை பற்றி நர்ஸ் எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சா, மேபி ஜனனிக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நிகழ்ந்திருக்குங்கிற மர்மம் முடிச்சு வெளியில் வரும்னு சொல்லிட்டு அந்த ராகவ் சந்திரசேகருங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அவருக்கு இப்போ ஒரு 76 வயசாகுது. நீண்ட நாளாவே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சென்னையிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர், தொழிலதிபர், சமூகத்தில் நன்மதிப்பு இருக்கிற ஒரு நபர். சரி, அவரை போய் பார்த்து பேசுவோம். இன்கேஸ் எப்படி போய் டைரக்டா போய் நீ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, அங்கே ஏதாவது வித்தியாசமா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் கேட்க முடியாதுல்ல. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் மேன், சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனை பேட்டி எடுக்கிற மாதிரி போனால் அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவரோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஏதாவது வித்தியாசமா நடந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் சொன்னாங்க, சார் ராகவ் சந்திரசேகருக்கு ரொம்ப நாளாவே உடல்நிலை சரியில்லை, இப்போ ரொம்ப மோசமாக இருக்காரு, அவர் ஆஃபீஸுக்கெலாம் வர்றதில்லை சார், நீங்கள் வேணா வீட்டில் போய் பாருங்கன்னு வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. அந்த ராகவ் சந்திரசேகர்ங்கிற பிஸ்னஸ் மேனுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க தான் இப்போ அந்த பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாமையும் வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ இந்த அரவிந்த் என்ன பண்றாரு, அந்த ராகவ் சந்திரசேகரோட பையன் கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி உங்க அப்பாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க சன் என்ன சொல்றாரு, இல்லை சார் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, இப்போ ரொம்ப மோசமாக இருக்காரு, ஸோ அதனால் அவர் பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறதுனால நானும் எங்கள் அப்பா கூட தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ என்கிட்ட கேளுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் அவர் பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி தொழிலில் சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour இந்த பேட்டி போகுது. அந்த பேட்டி எடுக்கும் போதே அரவிந்துக்கும் அந்த ராகவ் சந்திரசேகர்ங்கிற பிசினஸ் மேனோட பையனுக்கும் ஒரு நல்ல ரேப்போ வந்துருது. சரி என்ன சார் ஆச்சு, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மேன் வந்திருக்காரு, அவரை பார்த்து ஒரு 2 வார்த்தை நான் பேசிட்டு போயிட்டேனா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை சார் இப்போ அவர் பேசுகிற நிலைமையில் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆச்சு சார், அவரோட உடம்புக்கு என்னன்னு கேட்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு 1 மணி நேரம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பரிச்சயமான ஒரு ரிலேஷன்ஷிப் வரவிட்டு, இவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால அந்த ராகவ் சந்திரசேகரோட பையன் வந்து ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு.
இல்லை சார், அவருக்கு ரொம்ப நாளாகவே ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு மேஜர் சர்ஜரி மாதிரி பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, சர்ஜரி பண்ணால் அவர் சரியாயிருவான்னு பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிருச்சு சாருங்கிறாரு. அப்படியா, என்ன சார் ஹார்ட்டில் அவருக்கு ப்ராப்ளம் கேட்டதுக்கு, அது சம் காம்ப்ளிகேஷன் சார், 4 வால்வுலையும் பிளாக் இருந்தது. நாங்களும் சிட்டியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் கேட்டுட்டோம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி, அவரோட ஹார்ட்டோட வால்வு எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. நாங்கள் சர்ஜரி பண்ணாலும் அவர் பொழைக்க மாட்டார். ஸோ இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கும் போது இப்போ இந்த சஞ்சீவினி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோம். அவங்க மட்டும்தான் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னு சொல்ல விட்டு இவருக்கு அப்படி உடம்புல 1000 வாட் மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க மனைவி எந்த ஹாஸ்பிட்டலில் ஐ சர்ஜரி பண்ணாங்களோ அங்கேயே தான் இவர் ஹார்ட் சர்ஜரிக்கு வந்து அட்மிட் ஆயிருக்காரு. சரி, ஓகே சார், என்னாச்சு, ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு, பண்ணோம் சார், அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்தார். பட் இப்போ அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவர் அப்படி கேஷுவலாக பேச்சு கொடுக்குறாரு. எப்படி சார் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குது சார், பட் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது சார், எக்ஸ்ட்ரீமாக சார்ஜ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சார், நான் கூட என் மனைவிக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணேன் சார், கொஞ்சம் காஸ்ட்லி தான் சார் இருக்குது. என்னோட மனைவிக்கு ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணாங்க சார். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணாங்க ஹார்ட் சர்ஜரிக்குன்னு கேட்கும்போது அவரும் கொஞ்சம் தங்கி சொல்கிறாரு. இல்லை சார், என்னோட அப்பாவோட ஹார்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அது இங்கே லோக்கலில் இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் யாருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் இவங்க யூகேலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து தான் இந்த சர்ஜரி பண்ணாங்க. அதனால் ஒரு நார்மலாக ஒரு 20 to 30 lakhsக்குள்ளே முடிகிற சர்ஜரி வந்து எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நார்மலாக ஒரு 20 லட்ச ரூபா பண்ண வேண்டிய ஹார்ட் சர்ஜரியை 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபாயா? அப்படி என்ன சார் அந்த சர்ஜரியில் ஸ்பெஷல்னா? அது ஹார்ட்டில் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு சார், மேபி வெளிநாட்டிலேருந்து கூட்டு வந்ததுனால இந்த சர்ஜரியை பண்ணாங்க சார்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே சார், நீங்கள் பணக்காரங்க, எவ்வளோ நாளும் செலவு பண்ணிக்கலாம். இப்போ அப்பா எப்படி சார் இருக்கார், இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அவரோட பையன் என்ன சொல்கிறாரு, இல்லை சார், சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவரோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு வருது சார். சர்ஜரி பண்ணிட்டு வந்தார், அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அவரோட கான்சியஸ் அடிக்கடி லூஸ் ஆக ஆரம்பிக்குது. சில சமயம் வாமிட் பண்ணும்போது பிளட் வருதுன்னு பல காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால நாங்கள் போய் திரும்ப அதே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு கேன்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம் சார். ஸோ இது வரைக்கும் ஹார்ட் சர்ஜரினா கூட பொழைச்சி வந்துடுவார். இப்போ கேன்சருங்கும் போது அதோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவர் இந்த உலகத்தில் இனிமேல் உயிர் வாழ போகிற நாளை என்ற மாதிரி தான் சார் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லும்போது, கேன்சரா, என்ன சார் சொல்கிறீங்க, இதை நீங்கள் முன்னாடியே பார்க்கலையான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தான் சார் ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் சர்ஜரிக்கு முன்னாடிலாம் நாங்கள் பல விதமான டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் கேன்சர் இல்லை. பட் போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் தான் சார் இந்த கேன்சர் வந்தது. இது எப்படி டாக்டர் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியலைங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓகே சார், என்ன பண்ணுறது, வயசாச்சுன்னா இவ்வளோ வியாதி வரும், இந்த மாதிரி வியாதிலாம் நம்ம கையிலேயே சார் இருக்குது, எல்லாம் கடவுள்கிட்ட தான் சார் விடணுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கேஷுவலான ஒரு கான்வர்சேஷனை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட அரவிந்த் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம அவர்கிட்ட டீட்டெயில் வாங்குறோங்கிற சந்தேகம் அவரோட பையனுக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு. ஓகே சார், நீங்களாவது பணக்காரங்க, ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டீங்க, எனக்கு இன்சூரன்ஸ் கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அவ்வளோ பணத்தை நான் 50 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போது இந்த ராகவ் சந்திரசேகரோட பையனும் என்ன சொல்கிறாரு, சார் எங்களுக்கு அதே தான் சார் சொன்னாங்க, நாங்கள் யூகேலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரோம், அதனால் இதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியாது, ஸோ இன்சூரன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு எங்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் சார் பண்ணாங்கங்கிற மாதிரி இவர் சொல்ல விட்டு, அப்போ தான் இந்த பேட்டர்ன் புரியுது. இவங்க மனைவிக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த ட்ரீட்மெண்ட்டோட பேட்டர்னும் ராகவ் சந்திரசேகர்ங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனோட ஹார்ட் சர்ஜரிக்கு பண்ணப்பட்ட பேட்டர்னும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. சரி சார், ஓகே சார், உங்கள் அப்பா சீக்கிரமாக குணமாகணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இந்த ராகவ் சந்திரசேகர்ங்கிற பையன்கிட்ட பேச விட்டு தான் இவங்களுக்கு கிளியரான ஒரு பேட்டர்ன் புரியுது. இவங்க மனைவிக்கும் அவருக்கும் பண்ணப்பட்ட சர்ஜரி வெரி காம்ப்ளிகேட்டான சர்ஜரி. உண்மையிலே காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியா இல்லை சிம்பிளான சர்ஜரி இவங்க காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டாங்களான்னு தெரியல. அது போக 2வது பாயிண்ட், நார்மலாக சார்ஜ் பண்ணுறதை விட 50 மடங்கு 100 மடங்கு இல்லை 10-15 மடங்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இது 2வது பேட்டர்ன். 3வது பேட்டர்ன் என்ன சொல்கிறாங்க, இந்த சர்ஜரிக்கு நீங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் ஃபார்ம் மாதிரியே சைன் பண்ணி வாங்கிட்டு தான் இந்த சர்ஜரியே பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே நெருடலாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் இவங்க உடம்புல வர்ற மாற்றங்கள். இவங்க மனைவிக்கு HIV பாசிட்டிவ் வந்துச்சு, இவருக்கு இல்லாத
இல்லாத ஒரு கேன்சர் வர ஆரம்பிக்குது ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம். இது உண்மையிலேயே கோஇன்சிடென்ஸா நடந்ததா இல்ல இந்த சர்ஜரினால இந்த வியாதிகள் வந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவர் ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்ட்னால பல விதமா திங்க் பண்றாரு. ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த வியாதியை சரி பண்ணிட்டு இன்னொரு வியாதியை உருவாக்குறாங்க, அந்த வியாதிக்காக திரும்ப நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு பணத்தாசையிலையும் ஒரு பேராசையிலையும் அவங்களே வியாதியை உடம்புல விதைக்கிறாங்களோ அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு சந்தேகமும் இந்த கிரைம் ஜேர்னலிஸ்டுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ அரவிந்த் அண்ட் ராஜீவ் என்ன மாதிரி டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜனனிக்கு நடந்த சர்ஜரி மட்டுமல்ல, ராகவ் சந்திரசேகருக்கு நடந்த சர்ஜரி மட்டுமல்ல, மேபி பல விதமான சர்ஜரி இதே மாதிரி நடந்திருக்கும். நிறைய பேருக்கு இவங்க காஸ்ட்லியான ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாத மாதிரி சில சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க உடம்புலையும் நிறைய வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரிலாம் சர்ஜரி நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுப்போம். அந்த லிஸ்ட்டை கண்டுபிடிச்சு இதில் தன்னோட மனைவி ஜனனி மாதிரியோ இந்த பிஸ்னஸ் மேன் மாதிரியோ யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சொல்லி அவங்க கிட்ட போய் ஒவ்வொருத்தரா விசாரிச்சு பார்த்தா உண்மையிலே தாம திங்க் பண்ற பேட்டர்ன் கரெக்டா அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்க முடியுங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் ஒரு 2 நோயாளிகளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு அப்புறம் நடந்த நிகழ்வை வச்சு ஒட்டுமொத்த சர்ஜரியும் நம்ம பிளேம் பண்ணிட முடியாது. பட் இதில் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரிலாம் சர்ஜரி நடந்திருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ வேற வழியே இல்லை, நம்ம லீகலாகவும் போக முடியாது, கொஞ்சம் பேக் டோர் வழியாக தான் போக முடியும். அப்போ தான் அரவிந்த்ங்கிற இந்த ஜேர்னலிஸ்ட் தன்னோட பிரதர்ல ராஜீவ்ங்கிற அவரோட கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் நாலேஜை உதவி கேட்குறாரு. ஒன்னால இந்த ஹாஸ்பிட்டலோட சர்வரை ஹேக் பண்ண முடியுமா, அதோட டேட்டா பேஸை ஹேக் பண்ணிட்டு கடந்த ஒரு வருடத்தில் இந்த 17 பிரான்ச்லையும் என்ன மாதிரிலாம் சர்ஜரி நடந்திருக்குங்கிற லிஸ்ட்டை எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இவர் ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், அதுவும் இவர் இந்த செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணுற டெஸ்ட், பெனட்ரேஷன் டெஸ்டிங்கும்பாங்க, அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் சிஸ்டம் உண்மையிலேயே சேஃபாக இருக்கா, அதை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியுமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு டெஸ்டர் இருப்பாங்க. அவங்க ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால ஹேக் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா ஓகே சார் உங்கள் நெட்வொர்க் சேஃபாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டுங்கிற இந்த ராஜீவ் என்ன சொல்றாரு, சரி ஓகே என்னோட சகோதரிக்காக அவங்க சர்வரை நான் ஹேக் பண்றேங்கிறாரு. ஸோ இந்த சஞ்சீவினிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தம் 17 பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த 17 பிரான்ச்சஸுக்கும் காமனா ஒரு சர்வர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சர்வரை போய் ஹேக் பண்றாரு. அதுக்கப்புறம் 17 விதமான அந்த ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு பிரான்ச்லயும் இருக்கிற சர்வரையும் ஹேக் பண்ணிட்டு கடந்த ஒரு வருடமா இந்த 17 பிரான்ச்சஸ்லயும் என்ன விதமான சர்ஜரி நடந்திருக்கு, எத்தனை சர்ஜரி நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது மொத்தம் கடந்த ஒரு வருடத்தில் 4772 சர்ஜரிஸ் மொத்தம் இந்த 17 பிரான்ச்சஸ்ல நடந்திருக்கு. இந்த சர்ஜரிஸை அவங்க எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 4772 சர்ஜரியில் காஸ்ட்லியான சர்ஜரி எது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் 25,000 தான். பட் அது எங்கேயாவது அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்களா? இல்லை ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா, இல்லை அதையும் தாண்டி இப்போ இவருக்கு நடந்த மாதிரி 1 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எந்த சர்ஜரிக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த 4772 சர்ஜரியை ஃபில்டர் பண்ணிட்டு வரும்போது அதில் மொத்தம் 252 சர்ஜரிஸ் ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரிஸாக இருக்கு. அதாவது நார்மலாக ஒரு சர்ஜரிக்கு எவ்வளோ காஸ்ட் வாங்குவாங்களோ அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த 252 சர்ஜரிஸ் இருக்கு. இப்போ அதில் இன்னொரு ஃபில்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 252 சர்ஜரியில் எந்த சர்ஜரிக்கு அவங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் எடுக்கிறாங்க. பிகாஸ் இவங்க என்ன மாதிரி பேட்டர்னை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதாரண காஸ்ட்லியாக ஒரு ஆவரேஜாக ஒரு காஸ்ட் இருக்க சர்ஜரியை பல மடங்கு காசு வச்சு எந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த சர்ஜரிக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற பேட்டர்னை வச்சு பார்க்குறாங்க. அந்த 252 சர்ஜரிஸ்லேருந்து ஃபைனலாக 172 சர்ஜரிஸ் ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கடந்த ஒரு வருடமாக இந்த 17 பிரான்ச்சஸ்லையும் இந்த 172 சர்ஜரிஸ் ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரியாக இருந்திருக்கு. இந்த 172 சர்ஜரிக்கும் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் செய்யப்படலை. ஈவன் இன்சூரன்ஸ் கிளைம் கூட அவங்க அப்ளை பண்ணலை. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது தன்னோட மனைவியோட சர்ஜரி அந்த ராகவ் சந்திரசேகரோட சர்ஜரிக்கும் இருக்கிற ஒற்றுமை இந்த 172 சர்ஜரிக்கும் இருக்கு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 172 பேர் சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம்
இவங்க மனைவிக்கு உடம்புல ஏற்பட்ட மாற்றமோ இல்ல அந்த பிசினஸ் மேனுக்கு உடம்புல ஏற்பட்ட மாற்றமோ, அதாவது போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த 172 நோயாளிகளுக்கும் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த 172 நோயாளிகளோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரவிந்த், ராஜீவ் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த 172 பேரும் என்ன மாதிரிலாம் சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி பார்க்கறாங்க. அது எல்லாமே பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிஸ், எல்லாமே வித்தியாசமான மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ரேண்டமா அந்த 172 பேர்ல இருக்க சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அதுல சில பேர் பதில் சொல்றாங்க, சில பேர் ரேண்டமா கேட்கறனால பதில் சொல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல சார் அவருக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க. சில பேர் மரண படுக்கையில் இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த 172 சர்ஜரியில பண்ண பல பேர் இந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களோட உடல்நிலை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இப்போ இந்த அரவிந்த் அண்ட் ராஜீவ் ரெண்டு பேருமே இந்த 172 சர்ஜரி பண்ணவங்களை போயிட்டு நேரா விசாரிக்கலான்னு பார்த்தா, திடீர்னு போயிட்டு நீங்க பண்ண சர்ஜரி பத்தி டீடைல் சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்கள போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாதிரி சர்ஜரி பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்டை படிக்க முயற்சி பண்ண அவங்களால பாதி விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த ராஜீவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராஜீவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது காலேஜில் 5th இயர் MBBS ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காலேஜ் முடிக்க போகிற ஸ்டேஜில் கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் டாக்டராகவே இருப்பாங்க. அப்போ இந்த ராஜீவ் அரவிந்த் கிட்ட என்ன ஒரு ஐடியா சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம தகுந்தமான ஒரு பெண். ஆக்சுவலி நம்ம பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வெளியில் தெரியாது, நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த 172 பேரோட இவங்க என்ன மாதிரிலாம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹேக் பண்ணி வச்சிருப்போம். அதை போய் நம்ம என்னோட லவ்வர் கிட்ட கொடுப்போம். அந்த பெண்மணி படித்து சொல்லட்டும். மேபி நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். அந்த சர்ஜரி எவ்வளோ காம்ப்ளிகேட்டடானது, அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்திருக்கலாம்ங்கிற மாதிரி நம்மளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ ராஜீவ் ஒரு ஐடியா கொடுக்க விட்டு அரவிந்தும் சரின்னு சொல்றாரு. இப்போ ராஜீவ் என்ன பண்றாரு, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பர்சனலா நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி யாருக்கும் தெரியாம உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. ஸோ இந்த அரவிந்தோட வீட்டுக்கு அவங்கள வர சொல்லிடுறாங்க. இவங்களும் அந்த 172 நோயாளிகளோட அவங்க சர்ஜரி டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த பெண்மணி கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க. அவங்களும் ஒன்றா படிச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த ஒவ்வொரு சர்ஜரிக்கும் அவங்க சார்ஜ் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு, 25 மடங்கு, 100 மடங்கு கூட சில கேசஸில் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும், இவங்களுக்கு பண்ண சர்ஜரி எல்லாமே சாதாரண சர்ஜரி கிடையாது, எல்லாமே காம்ப்ளிகேட்டடான வித்தியாசமான சர்ஜரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன காம்ப்ளிகேட்டட், இதில் என்ன சர்ஜரியில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த ராஜீவோட காதலி ஷீலாங்கிற அந்த டாக்டர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இவங்க 2 பேத்தையும் பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இப்படியெல்லாம் கூடவா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கும், இப்படியெல்லாம் கூடவா ஒரு ஹாஸ்பிட்டல் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன ஒவ்வொரு டீட்டெயிலும் அவங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அப்படி ஹாஸ்பிட்டல்ல இந்த 172 பேருக்கும் என்ன மாதிரி சர்ஜரி நடந்தது, இதுக்கப்புறம் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க உடம்புல என்ன மாதிரிலாம் மாற்றங்கள் நிகழ்ந்தது, அப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னப்பா நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வெப் சீரிஸோட அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த சீரீஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கும், என்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படிங்கிற உங்க கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. எபிசோட் 3ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.